ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 171. இதில் மதுரகவி ஆழ்வாரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாண்டிய நாட்டிலே பல தெய்வ திருத்தலங்கள் இருந்தன. அவற்றுள் பல வளங்களும் நிரம்ப பெற்று எந்தவித குறையும் இல்லாத திருக்கோளூர் என்னும் ஊர் சிறந்து விளங்கியது. அது ஆழ்வார் திருநகரி என்னும் தலத்தில் உள்ள 9 வகை திருத்தலங்கள் ஒன்றாகும். அந்த பகுதியில் வாழும் மக்கள் திருமாலின் மேல் அன்பு கொண்டவர்கள் ஆவார்கள், அருள் நிறைந்தவர்கள். அங்கே வேதத்தில் சிறந்த அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒரு பகுதி இனர் ஆன முன்குடுமி சோழிய பிராமணர் மரபில் ஓர் அந்தணருக்கு மைந்தராக கிபி 9ஆம் நூற்றாண்டில் குமுதரென்னும் கணநாதரின் அம்சமாக ஈஸ்வர ஆண்டு சித்திரை மாதம் சுக்ல சதுர்த்ததி வெள்ளிக்கிழமை சித்திர நட்சத்திரங்கள் கூடிய நன்னாளில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான மதுரகவியார் பிறந்தார். அவர் ஆதவனுக்கு முன்னால் தோன்றும் அருணோதயம் போன்று வைஷ்ணவ அடியார்கள் தலை சிறந்தவரும் 4 வகை தமிழ் மறையை உலகுக்கு அருளியவருமான நம்மாழ்வார் தோன்றுவதற்கு முன்பு தோன்றினார். கல்வி நூல்கள் பலவற்றை ஓதி உணர்ந்தார். தென்மொழி கலைகளிலும் வடமொழி கலைகளிலும் ஆகமங்களிலும் வேதங்களிலும் பெரும் புலமை பெற்று சிறந்த ஒழுக்கம் உள்ளவராக திருமால் இடத்தே அன்பு உடையவராக உலகத்து உயிர்கள் இடம் அருள் கொண்டவராக விளங்கி வந்தார். அவர் மதுரமாக கவிபாடும் திறமையையும் திருமகள் நாதனின் பெரும் கருணையினால் கைவரப் பெற்றார். கடவுள் அருளால் உண்மை உணர்வு கொண்டார். உலகப்பற்றை அறவே நீத்தார். அவருக்கு இன்பம் துன்பம் இவைகளில் அகப்பட்டு துன்புறும் மக்களுடன் சேர்ந்து வாழவும் பழகவும் பிடிக்கவில்லை. அதனால் அவர் அயோத்தி, மதுரை, மதுரா, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை என்னும் 7 திருத்தலங்களுக்கும் சென்று புனித நீராடி பரந்தாமனை தரிசித்து வரவேண்டும் என விரும்பினார். உடனே அவர் தன் யாத்திரை தொடங்கினார். வட நாட்டில் உள்ள பல பதிகளை தரிசித்து கொண்டு அயோத்தி மாநகரை வந்து அடைந்தார். விக்கிரக வடிவில் அங்கே எழுந்து அருளியிருக்கும் ராமபிரானை வணங்கி சில காலம் அந்த பதியிலே தங்கி வாழ்ந்து வந்தார். அப்பொழுது நம்மாழ்வார் புளிய மரத்து அடியிலே தொட்டிலிட்டு சீராட்ட பெற்றார். அவர் கடைசியில் எம்பிரானை தவிர வேறு எவரையும் கண்ணால் காண மாட்டேன் என சபதம் செய்து அதே மன நிலையோடு 16 வயது வரை அங்கே தங்கியிருந்தார். அவருடைய பெருமைகள் உலகெங்கும் பரவியது. மதுரகவி ஆழ்வாரும் அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு வந்து அவரை சந்தித்து அவரையே தமது குருவாகவும் தெய்வமாகவும் கொண்டார். இந்த சந்திப்பு பற்றிய சுவை நிகழ்ச்சியை நம்மாழ்வார் கதையில் காணலாம். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் இரவு மதுரகவி ஆழ்வாருக்கு தாம் பிறந்த திருக்கோளூரின் நினைவு வந்துவிட்டது. உடனே அவர் அந்த ஊரில் பெருமாள் எழுந்து அருளியிருக்கும் திசை நோக்கி கைகூப்பி வணங்கினார். அப்போது தென் திசையில் அதிசயமான ஒரு பெரிய ஒளி அபாரமான திவ்ய தேஜஸாக விண்வெளியில் வெளிப்பட்டு தோன்றியது. அதைக் கண்டு மதுரகவி ஆழ்வார் பெரிதும் வியப்புற்றார். இதென்ன அதிசயம்! இரவு பொழுதில் கதிரவனின் ஒளியை தோற்கடிக்கும் தன்மையாக இந்த பெரிய ஒளி எப்படி எழுந்தது என தமக்குள்ளாக கூறி கொண்டார். அவ்வொளி எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய அவர் மனம் துடித்தது. தென் திசையிலிருந்து வரும் அந்த ஒளியை காண சென்றார். அதை அவர் நோக்கி செல்ல செல்ல அந்த ஒளியும் தென் திசையாக அவர் முன்பு கண்டவாறே அருகிலேயே சென்று கொண்டு இருந்தது. இப்படியாக இரவு முழுவதும் மதுரகவியார் அந்த ஒளியை பின்பற்றி நடந்து கொண்டு இருந்தார். பொழுது மெல்ல விடிந்தது. இரவு காணப்பட்ட ஒளியும் மறைந்து விட்டது. இப்பொழுது
ஒளி மறைந்த இடத்திலேயே மதுரகவியார் தங்கிவிட்டார். மீண்டும் இரவு தோன்றியவுடன் அந்த ஒளியும் மறுபடியும் வான்வெளியில் எழுந்தது. இவ்வாறாக அந்த ஒளி பகலில் மறைவதும் இரவில் தோன்றுவதுமாக இருக்கவே மதுரகவியார் ஆழ்வாரும் இரவில் அந்த பெரிய ஒளியை தொடர்ந்து செல்லலானார். தென் திசை நோக்கி சென்ற அந்த ஒளியை தொடர்ந்து சென்று அவர் பல திருப்பதிகளை கடந்து பாண்டிய நாட்டில் உள்ள திருக்குருகூர் என்னும் ஊரை அடைந்தார். உடனே அந்த ஒளி அங்கே உள்ள பெருமானின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டது. அதை கண்ட மதுரகவி ஆழ்வார் வியப்பு எய்தினார். இந்த கோவிலுக்குள் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை அறிய வேண்டி அங்குள்ள மக்களை விசாரித்தார். அந்த கோவிலுக்குள் புளிய மரத்தடியில் உண்ணாமலும் பேசாமலும் யோக நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் சடகோபரை பற்றிய அதிசயமான வரலாற்றை அவருக்கு ஊர் மக்கள் எடுத்து கூறினார்கள். மதுரகவி ஆழ்வார் அதை கேட்டு மகிழ்வு எய்தி கோவிலுக்கு சென்று பார்த்தார். அங்கே புளிய மரத்தடியில் சடகோபர் 16 வயதினராக மெய்ஞானத்திலே திளைத்து முழு நிலாவை போன்று முகப்பொலிவோடு பத்ம ஆசனமாக அமர்ந்து கண்மூடி யோக நிஷ்டையில் ஆழ்ந்து இருப்பதை மதுரகவி ஆழ்வார் கண்டார். இப்பொழுது சடகோபரின் முக காந்தியால் கவரப்பட்டாலும் அவர் பிறந்தது முதல் உண்ணுதலையே நீக்கி அசைவற்று பேச்சற்று இருப்பதை நினைத்து அவருக்கு காது கேட்குமா, அவர் கண் திறந்து தன்னை பார்த்து அருள்வாரா என மதுரகவியார் சோதிக்க விரும்பினார். உடனே அவர் தம் இரு கைகளை தட்டிவிட்டு பிறகு ஒரு குண்டு கல்லையும் தூக்கி சடகோபரின் முன்னிலையில் தொப்பென போட்டார். அந்த சப்தம் கேட்டவர் போல் சடகோபர் தம் இரு கண்களை திறந்து பார்த்தார். பிறகு சடகோபர் வாய் திறந்து பேசுவாரா என பரிசோதிப்பதற்காக மதுரகவியார் அவரை நோக்கி செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என கேட்டார். அதன் உட்பொருளாவது செத்ததின் வயிற்றில் உயிரற்ற பிரகிருதினால் உருவமான உடம்பில் சிறியது பிறந்தால் அணு வடிவமான ஜீவாத்மா பிறந்தால் எத்தை தின்று எதை அனுபவித்து கொண்டு எங்கே இன்பம் உண்டென கிடக்கும் என பொருள்பட கேட்டார். அதற்கு சடகோபர் கூறினார், ஓ அத்தை தின்று அங்கே கிடக்கும் என பதில் கூறினார். அதன் உட்பொருளாவது மெய்ஞான உணர்வு நினைவு பெற்ற ஜீவாத்மாவாக இருந்தால் அத்தைத பரமாத்மாவை தின்று அனுபவித்து கொண்டு அங்கே பரமாத்மாவிலே இருக்கும். அந்த நிலை பெறாத ஆத்மாவாக இருந்தால் அத்தை தின்று உடலின் தொடர்பால் உருவாகும் ஐம்புலன் இச்சைகளின் நல்வினை தீ வினைகளை அனுபவித்து கொண்டு அங்கே கிடக்கும் என்றார் அவர். அந்த பிறவி சுழலிலே கட்டுண்டு கிடக்கும் இந்த பதிலை கேட்டதும் மதுரகவி ஆழ்வார் பரம பக்தியால் மெய் சிலிர்த்து தமக்கு அருள் புரிய பெரிய ஒளியாக தோன்றி வழிகாட்டி அழைத்து வந்து தேஜஸ் இந்த சடகோபர் இடமிருந்தே வந்து இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பிறகு நம்மாழ்வாரின் அருளை பெற்று அவர் பாடிய பக்தி ரசம் மிகுந்த தெய்வீக பாசுரங்களை மதுரகவி ஆழ்வார் பட்டோலையில் எழுதி வரலானார். நம்மாழ்வாரின் அருமையான பாடல்களிலே மதுரகவியாரின் மனம் முழுவதுமாக ஆழ்ந்துவிட்டது. அவற்றை பாடி பாடி பரவசம் ஆனார். தம்முடைய குரு இவரே என போற்றினார். நம்மாழ்வாரை பின்பற்றி மதுரகவி ஆழ்வாரும் பக்தி பரபக்தி முறையாக கையாண்டார். நம்மாழ்வாரை தெய்வமாக கொண்டார். ஆச்சாரியர் இடம் செலுத்தும் பக்தியே ஆண்டவன் இடம் செலுத்தும் பக்தி. குருவிற்கு செய்யும் தொண்டே தெய்வ திருத்தொண்டு. குருவின் தரிசனமே தெய்வ தரிசனம் என மதுரகவி கருதினார். எனவே பரஞான தத்துவத்தில் அவர் திளைத்து இருந்தும் மற்ற ஆழ்வார்களைப் போல பரம்பொருளான சிவன் நாராயணனை தத்துவ தரிசனம் கண்டு நாராயணர் போல் பாடியது போல் பாடாமல் நாராயணன் பாடிய நம்மாழ்வாரை இவர் போற்றி பாடினார். நம்மாழ்வார் மீது மதுரமான பாமாலைகளை தொடுத்தார். கன்னி நுண் சிறுதாம்பு என தொடங்கி 11 பாசுரங்களால் ஆன பாமாலை ஒன்றை பாடினார்.
கன்னி நுண் சிறுதாம்பு என்று அந்த பாமாலின் முதல் பாசுரம் தொடங்க பெற்று இருப்பதால் அது கன்னி நுண் சிறுதாம்பு என்றே வழங்க பெறுதல் ஆயிற்று. அந்த பாசுரங்கள் அனைத்தும் இனிய இசையுடன் கூடியவை, படிப்பவர் நெஞ்சை உருக்கி உள் ஒளி பெருக்குபவை ஆகும். பிறகு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருவுருவத்தை அர்ச்சக ரூபமாக செய்து அப்பெருமாள் கோவில் உள்ளே எழுந்தருளச் செய்து அதற்கான திருமண்டபத்தையும் மதில்களின் விமானத்தையும் தோற்றுவித்தார். நாள்தோறும் பல வகை மலர்களை கொண்டு மாலை தொடுத்து அந்த தெய்வ பிரானுக்கு சூட்டி மகிழ்ந்தார். நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களை எல்லாம் உலகெங்கும் பரவுமாறு பக்தியுடன் பாடினார், ஆடினார். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்மாழ்வாரின் படிமத்திற்கு மாலைகள் சூடி வழிபாடுகள் இயற்றி திருவிழாக்களையும் ஏற்படுத்தி சிறப்பு செய்தார். அப்பொழுது அழகிய பொன் விமானத்தில் அந்த தெய்வ உருவை எழுந்தருளச் செய்து வீதிகள் தோறும் வலம் வரச் செய்வார். விமானத்தின் முன்னே அடியார்கள் உடன் அவரும் சேர்ந்து நம்மாழ்வார் வந்தார். நற்குண சீலர் வந்தார். தமிழில் வேதம் பாடிய பெருமாள் வந்தார். திருக்கூர்கூர் நம்பி வந்தார். திருவாய் முடிந்த அருளாளர் வந்தார். திருவழுதி வளநாடார் வந்தார். வகுலா பரணர் வந்தார். காரி மாறர் வந்தார். சடகோபர் வந்தார். பராங்குசர் வந்தார். பவனிநாதர் வந்தார் என விருதுகள் உரைத்து திருவிழா வருவார். இவ்வாறாக மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு திருத்தொண்டுகள் செய்து வரும் நாளில் ஓராண்டு திருவிழா நடத்தினார். அப்பொழுது நம்மாழ்வாரின் திருவுருவ படிமத்தை விமானத்தில் ஏற்றி வீதிதோறும் அடியவர்கள் நம்மாழ்வாரின் விருதுகளை கூறிக்கொண்டே உலா வந்தார்கள். மதுரை தமிழ்ச் சங்கத்திலே புலவர்களாக இருந்த சிலர் அந்த உலாவினை கண்டார்கள். அடியவர்கள் கூறிக்கொண்டு வரும் விருதுகளையும் கேட்டார்கள். புலவர் ஏறு என்னும் பட்டம் பெற்ற அந்த புலவர்களில் சிலர் அகம்பாவத்தினால் அடங்கா சினம் கொண்டார்கள். உடனே அடியவர்கள் இடம் சென்று, அடியவர்களே, நீங்கள் இவ்வாறாக ஆழ்வாருக்கு விருதுகள் சொல்வது தவறு. மதுரை தமிழ்ச்சங்கத்தின் புலவர்கள் ஆகிய எங்களின் அனுமதி பெற்ற பின்பே இவற்றை மொழிதல் வேண்டும். புலமையில் நாங்கள் ஒப்பு உயர்வு உடையவர்கள் என்பதை தமிழகம் அறியும். மன்னர்களும் எங்கள் புலமை உணர்ந்தே எங்களை வணங்கி பேணி பாதுகாக்கின்றார்கள். இதை அறியாமல் உங்கள் ஆழ்வாருக்கு விருதுகள் சொல்கின்றீர்களே, எங்களை விட உங்கள் ஆழ்வார் புலமை விற்கவரோ என அடியவர்கள் நம்மாழ்வாருக்கு விருதுகள் சொல்லாதவாறு தடுத்தார்கள். இப்பொழுது அடியவர்கள் விரைந்தோடி நம்மாழ்வார் திருவுருவ படிமத்தின் முன் நின்று பக்தியுடன் பாடி கொண்டிருக்கும் மதுர கவியாரிடம் முறையிட்டார்கள். அதனை கேட்டதும், ஓ, நாளை நாம் அவர்களுடைய சங்கம் உள்ள இடத்திற்கு வருவோம் என போய் சொல்லுங்கள் என்றார் மதுரகவி ஆழ்வார். அங்கனமே அடியவர்களும் அந்த புலவர்கள் இடம் சென்று தெரிவித்தார்கள். இப்பொழுது நம்மாழ்வார் விழாவை இனிது முடித்துவிட்டு மதுரகவி ஆழ்வார் அன்று இரவு ஆழ்வார் திருமுன் சென்று நின்றார். எம்மையாலும் தேவரீர், இதென்ன பெருஞ்சோதனை? இன்று உமக்கு விருதுகள் கூறக்கூடாது என சங்க புலவர்கள் தடுத்து விட்டார்களே. அவர்களின் அகந்தை அழியுமாறு ஏதேனும் புரிதல் வேண்டும். இல்லாவிட்டால் நான் உணவும் உட்கொள்ளேன், அன்றி உயிரையும் மாய்த்து கொள்வேன் என பலவாறாக கூறிய பின் அந்த இடத்திலே படுத்து கொண்டார். சிறிது நேரத்தில் ஆழ்ந்தும் உறங்கிவிட்டார். அப்பொழுது அவர் கனவிலே நம்மாழ்வார் தோன்றி, ஓ, நீ கவலைப்பட வேண்டாம். நாம் ஒரு பாட்டை ஒரு ஏட்டிலே எழுதி இங்கு வைக்கின்றோம். நீ அந்த ஏட்டை எடுத்துச் சென்று சங்க புலவர்கள் இடம் காட்டி அந்த பாட்டுக்கு பொருள் கூறும்படி அவர்களை கேட்பாயாக என கூறி மறைந்து விட்டார். உடனே துயில் களைந்தார் மதுரகவி ஆழ்வார். தம்முன் கனவில் கண்டபடி ஒரு ஏடு இருப்பதை பார்த்ததும் ஆவலோடு அதை எடுத்து படித்து அகமகிழ்ந்தார். பிறகு விடியற்காலையில் எழுந்து செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து கொண்டு மீண்டும் ஆழ்வார் திருவுருவத்தின் முன் வந்து வணங்கி எழுந்து அந்த ஏட்டுடன் சங்க புலவர்கள் இடம் விரைந்து சென்று, ஓ புலவர் பெருமக்களே, எம் தெய்வமாகிய நம்மாழ்வார் பிரானின் பெருமைகளை உணராது அவருடைய விருதுகளை கூறுவதை இகழ்ந்து கூறிய புலவர்கள் யாவர் என கேட்டார்.
அகம் பாவிகளான சில புலவர்கள் துள்ளி எழுந்து ஓ நாங்களே என அவருக்கு மறுமொழி கூறினார்கள். மதுரகவி ஆழ்வார் அவர்களை புன்னகையோடு நோக்கிவிட்டு ஓ புலவ வேறுகளே, இதோ எம்மிடம் எமது ஞான ஆசிரியராய பராங்குசர் ஆசிரியப்பாவில் இயற்றிய பாடல் கொண்ட ஏடு இருக்கின்றது. இந்த ஏட்டில் உள்ள பாட்டுக்கு பொருள் கூறுவீராக என்று தாம் கொண்டு வந்த ஏட்டை அவர்கள் முன் நீட்டினார். அதை அந்த புலவர்கள் ஒருவர் வாங்கி அந்த பாட்டை படித்து பார்த்தார். பொருள் விளங்காமல் திகைத்தார். பின் மற்றொரு ஒருவரிடம் அந்த ஏட்டை கொடுத்தார். அவரும் அதை படித்துவிட்டு திகைத்து தடுமாறினார். இப்படியே ஒவ்வொரு புலவர் இடமும் அந்த ஏடு கைமாறி கொண்டு சென்றது. ஆயினும் ஒருவராவது அந்த பாடலின் உண்மை பொருளை உணர்ந்து சொல்லும் திறம் பெறாமல் தூண்கள் போல் அசைவற்று நின்றார்கள். பிறகு அனைவரும் ஒரு தனியிடத்தில் கூடி தங்களுக்குள் ஆலோசித்து இந்த செய்தியை பாண்டிய மன்னரும் மற்றையோரும் அறிந்தால் நம்முடைய மதிப்பு அழிந்து விடுமே, இதற்கு என்ன செய்வது என சிந்தித்தார்கள். கடைசியாக அவர்கள் ஒரு முடிவுடன் மதுரகவி ஆழ்வாரிடம் வந்து நீர் கொண்டு வந்த பாட்டுக்கு பொருள் சொல்வது ஒருபுறம் இருக்கட்டும், எங்களை ஏற்றுக்கொண்ட சங்க பலகை அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் உமது ஆழ்வாரை சிறந்த புலவர் என ஒப்புக்கொள்கின்றோம். என்ன உமக்கு சம்மதம் தானே என வினவினார்கள். இப்பொழுது மதுரகவி ஆழ்வார் கூறினார், ஓ சங்க புலவர்களே, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். ஆனாலும் எமது தெய்வமாகிய வகுலா பரணர் அருளிய அனைத்து பாடல்களையும் சங்க பலகையில் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ஒரு திருப்பாசுரத்தை மட்டுமே ஏற்றினால் போதும். அதுவே உலகில் உள்ள அத்தனை அருப்புலவர் பெருமக்களும் போற்றுதற்கு உரியவை. எங்கள் ஆழ்வார் பிரான் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல போதுமானது. அதை நீங்களே பாருங்கள் என கூறினார். பிறகு அவர் நம்மாழ்வார் பாடி அருளிய கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்னும் பாசுரத்தை ஒரு சிறிய ஏட்டில் எழுதி அவர்களிடம் கொடுத்தார். அவர்கள் சங்க பலகையில் அதை வைத்துவிட்டு தாங்களும் அந்த சங்க பலகையில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். சங்க பலகை அந்த புலவர்கள் யாவரையும் கீழே தள்ளி விட்டுவிட்டு அந்த சிறிய ஏட்டை மட்டும் சுமந்து அதன் அளவிற்கு குறுகிய நிலையில் பொற்றாமரை குளத்தில் மிதந்து வந்தது. அதை கண்டதும் தண்ணீரில் தள்ளப்பட்ட புலவர்கள் அஞ்சி நடுங்கியவாறு மெல்ல நீந்தி கரையேறி வந்து செய்வது அறியாது திகைத்து தடுமாறி நின்றார்கள். தாங்கள் செய்த பழிச் செயலை நினைத்து மனம் கலங்கினார்கள். அதற்கு பரிகாரமாக நம்மாழ்வாரை போற்றி புகழ்ந்து பாடுதலே அந்த குற்றத்திற்கான மன்னிப்பை பெறுவதற்குரிய வழியாகும் என நினைத்தார்கள். பிறகு அந்த சங்க புலவர்கள் எல்லாம் தலைவராகிய புலவர் ஆடுவதோ கருடற்கு எதிரே, இரவிற்கு எதிர் மின்மினியா ஆவதோ, நாய் ஆடுவதோ உருவம் புலி முன், நரி ஆடுவதோ நரகேசரி முன், பேய் ஆடுவதோ அழகூர் வசி முன், பெருமான் வகுலா பரன் அருள் கூர்ந்து தோவா துறையா இரமா மறையின் ஒரு சொல் பெருமோ உலகிற் கவியே என்று நம்மாழ்வாரை போற்றி புகழ்ந்தி பாடினார்கள். பிறகு மற்றைய புலவர்களும் தனித்தனியே ஒவ்வொரு பாட்டை பாடினார்கள். அவை அனைத்தும் சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, நாமம் பராங்குசுமோ நாரணமோ, தாமம் துளவோ வகுளமோ, தோள் இரண்டோ நான்கும் உளவோ பெருமான் உனக்கு என்ற ஒரே பாடலாக நேரிசை வெண்பாவில் அமைந்திருக்க அந்த புலவர்கள் அதை கண்டு பெரும் அச்சமும் வியப்பும் கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் மதுரகவி ஆழ்வாரை நோக்கி, ஓ பெரியீர், தங்கள் ஆழ்வாருடைய மேன்மையினை நாங்கள் உணர்ந்து கொண்டு விட்டோம். தங்களின் அருட்செயலால் எங்கள் அகந்தை அழிந்து விட்டது. இனி தாங்கள் ஆழ்வாருடைய விருதுகளை வான்முட்டும் அளவு கூறுங்கள். இந்த உலகம் முழுவதும் அவருடைய அருட்புகழ் சென்று பரவட்டும், திக்கட்டும், அவருக்கு திருவிழா நடைபெறட்டும். நாங்களும் அந்த விழாவிலே கலந்து கொள்கிறோம். உடனே சென்று விழா நடத்துங்கள் என கூறினார்கள். அவர்களுடைய உள்ளப்பாங்கை திருத்தி அமைத்த பெரு மகிழ்ச்சியுடன் மதுரகவி ஆழ்வார் விடைபெற்று சென்றார். அது முதல் எந்தவித தடையும் இல்லாமல் தாம் வாழும் காலம் வரை
நம்மாழ்வார்க்கு விழா எடுத்து சிறப்பு செய்து வந்தார். நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களின் பொருள்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறி நல் வழிப்படுத்தி நெடுங்காலம் மதுரகவி ஆழ்வார் வாழ்ந்து இறுதியில் நாரணரின் பரமபதத்தை அடைந்து விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்